இந்த வாரணாசி அப்படின்ற படம் வரப்போகுதுன்றதுக்கு அப்புறமா இன்னொருடைய ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது. மகேஷ் பாபு அப்படின்றவர் எப்படி சார் உருவாகுறார்? தெலுங்குல வந்து இன்னைக்கு வந்து நம்பர் 1 ஸ்டாரா சொல்லலாம். நம்ம தமிழ் துறையில விஜய் எப்படி ஒரு ஸ்டாரா இருக்காரோ அதுக்கு ஈக்குவலான ஸ்டார் வந்து மகேஷ் பாபு. தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸ்பைடர்ல நடிச்சாரு, ஆனா அந்த படம் சரியா போல. அதுக்கப்புறமும் இன்னமும் பாத்தீங்கன்னா ஏதாவது நல்ல கதை வந்துச்சுன்னா தமிழ்ல நடிக்கணும் அப்படின்னு மகேஷ் பாபுக்கு ஆசை இருக்கு. விஜய் அரசியலுக்கு போறாரு, இனிமே படம் நடிக்கலைங்கிறாரு. ஒருவேளை மகேஷ் பாபு வந்து இப்ப நடிக்க ஆரம்பிச்சு தமிழ்ல வந்து ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் இடத்துல மகேஷ் பாபு வச்சு பார்க்கலாம். நம்ம மகேஷ் பாபு பாக்குறாரு துப்பாக்கி படத்தை, இந்த படத்துல நம்ம நடிக்கணும், இந்த படத்தை நம்ம தெலுங்குல எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய விலை கொடுத்து வாங்குறாரு. துப்பாக்கி படத்தினுடைய ரீமேக் உரிமையை வாங்குறாரு. நடிகரா மட்டும்தான் பல பேருக்கு தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிக்கு இவர் வந்து எம்டி, சிஇஓ, பல நிறுவனங்கள் வந்து நடக்குது மகேஷ் பாபுக்கு. தென்னிந்திய நடிகர்கள்ல 30% வருஷம் அவர் சம்பாதிக்கிற காசு 30% தானம் பண்றாரு. ஹார்ட்ல ஹோல் இருக்கும், ஹார்ட் வால் வீக்கா இருக்கும். இந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கு இருதய நோய் நிறைய இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு 100கணக்கான குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய ஆபரேஷன்ஸ் இலவசமா பண்ணி கொடுக்குறாரு. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சமீபத்தில் நிறைய மகேஷ் பாபு அவர்களை பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் சார். அவர் மிகப்பெரிய ஒரு தானங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கும் தெரியும், இந்த பக்கம் வந்து எப்படி நமக்கு தமிழ்நாட்டில் விஜய் சாரோ, அந்த பக்கம் தெலுங்குல வந்து மகேஷ் பாபு சார். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு சிமிலரான ஆட்டிடியூட்லாம் இருக்க மாதிரி இருக்கும். இந்த வாரணாசி அப்படின்ற படம் வரப்போகுதுன்றதுக்கு அப்புறமா இன்னொருடைய ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. மகேஷ் பாபு அப்படின்றவர் எப்படி சார் உருவாகிறார்? அவருடைய வாழ்க்கையோடைய பயணம் என்னவா இருக்கு? மகேஷ் பாபு வந்து பிறந்ததே சென்னையில தான், அது தெரியுமா உங்களுக்கு? அது பக்கா தெலுங்கு பையன் தான், ஹைதராபாத்தை சேர்ந்தவர். ஆனால் பிறந்தது வந்து தமிழ்நாட்டில் தான், சென்னையில தான். மகேஷ் பாபு படிச்சதெல்லாம் சென்னையில தான், ஸ்கூல் படிச்சதும் சென்னையில தான். சென்ட் பீட்ஸ்னு ஒரு ஸ்கூலு, இந்த சாந்தோம் சர்ச் இருக்குல்ல, பக்கத்துலேயே இருக்கும், ரொம்ப பிரபலமான ஸ்கூலு. அங்க பாத்தீங்கன்னா சூர்யா, கார்த்தி, வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பல பேர், அதை பல சினிமா பிரபலங்கள் வந்து சென்ட் பீட்ஸ்ல படிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு சென்ட் பீட்ஸ்ல படிச்ச ஒரு மாணவன் தான், ஒரு பள்ளி மாணவன் சென்ட் பீட்ஸ்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜில் படிச்சிருக்காரு. லயோலா காலேஜில் தான் வந்து விஸ்காம் படித்து டிகிரி வாங்கியிருக்காரு மகேஷ் பாபு. அது தெரியுமா உங்களுக்கு? அதுவும் தெரியாது. லயோலா காலேஜில் மறுபடியும் சூர்யா படிச்சிருக்காரு, விஜய் படிச்சிருக்காரு, இன்னும் விஷால் படிச்சிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் படிச்சிருக்காரு, இன்னும் பல பிரபலங்கள் லயோலா காலேஜில் படிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் வந்து மகேஷ் பாபுவும் வந்து லயோலா காலேஜில் படித்து டிகிரி வாங்கினவர் தான். சரி, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் சார், அந்த டைம் பீரியடில் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் கூட யாராவது ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு மகேஷ் பாபு? இல்லை, இருந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து தமிழ்நாடு, அதுவும் சென்னை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 மாநிலங்களோட ஹப்பா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து கேரளா படம் நடக்கும், கர்நாடகா படம் நடக்கும், தெலுங்கு படம் நடக்கும், ஹிந்தி படம் நடக்கும். நம்புவீங்களா? எல்லா படப்பிடிப்புமே சென்னையில் தான் நடக்கும். நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு பக்கம் மிதுன் சக்கரவர்த்தி நடிச்சிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் நடிச்சிட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் ரஜினி நடிச்சிட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு, அதுவும் சென்னை வந்து கேபிட்டலாக இருந்துச்சு. எல்லா சினிமா படப்பிடிப்புகளும் ஒரு காலத்தில் சென்னையில தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் நடக்கும், ஹிந்தி படம் நடக்கும், கன்னட படம் நடக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு தமிழ்நாட்டில் சென்னையில் தான் எல்லா படப்பிடிப்புமே இருந்துச்சு. நிறைய நடிகர்களே சென்னையில் தான் இருந்தாங்க அந்த காலத்தில். நீங்கள் வந்து ராஜ்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராஜ்குமார் வந்து கன்னடக்காரர்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் ராஜ்குமார் வந்து பக்கா தமிழர், பக்கா தமிழர். அவர் சென்னையில் தான் இருந்தார். இங்கே நம்ம ரங்கராஜபுரம்னு இந்த கோடம்பாக்கத்தில் இருக்கு, அங்கே தான் அவருடைய வீடு இருந்துச்சு. சிவராஜ்குமார்லாம் சென்னையில் தான் படித்தார். ஸ்கூல் படித்தது, காலேஜ் படித்ததெல்லாம் சென்னையில் தான். நியூ காலேஜில் படித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தார். சிவராஜ்குமார் சென்னை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷ் பாபு பற்றி பேசிட்டோம்ல, அது மாதிரி பல பேர். மம்முட்டி இப்பயும் சென்னையில் தான் இருக்காரு, மோகன்லால் வந்து சென்னையில் இருக்காரு, நம்ம இவர் ஜெயராம் சென்னையில் இருக்காரு, பல நடிகர்கள் வந்து
வந்து சென்னையில தான் வந்து பூர்வீகமாக வீடே வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா. அந்த மாதிரி வந்து சென்னை தான் வந்து அன்னைக்கு பிரபலமா இருந்துச்சு. சென்னையில தான் மகேஷ் பாபுவோட அப்பா இருந்தார் கிருஷ்ணா. கிருஷ்ணா பத்தி தெரியாம இருக்காது. தெலுங்குல வந்து ஒரு பிரபலமான நடிகர், நல்ல ஒரு சூப்பர் ஸ்டார், பாப்புலரான ஒரு நடிகர். அவர் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தார். சினிமா எப்படி சொல்ல, தெலுங்கு சினிமாவில் பாலிடிக்ஸ் நிறையா. நீங்க சாதாரணமா தெலுங்கு சினிமாவில் போய் ஒரு ஹீரோ ஆயிட முடியாது. அங்க வந்து நிறைய பாலிடிக்ஸ், காஸ்ட் பாலிடிக்ஸே நிறையா. அது எக்கச்சக்கமான கேஸ்ட் பாலிடிக்ஸ், நெப்போட்டிசம்லாம் வந்து தெலுங்கு சினிமாவில் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவில் ஒரு ஸ்டாராக வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது அந்த காலத்தில் ரொம்பவே இருந்துச்சு. என்டிஆர் அந்த காலம்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த காலத்தில் பயங்கரமாக இருக்கும் இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ்லாம். அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து சின்ன சின்ன வேடங்களில் தான் முதல்ல நடிக்கிறார். சாமி வேடங்கள் நடிக்கிறார் கிருஷ்ணா. அதாவது கிருஷ்ணர் வேடம், இந்த ராமர் வேடம், இப்படி தான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கேரக்டராக நடித்து அப்புறம் வந்து ஒரு பிரபல நடிகராக வராரு. அவருடைய வாரிசு தான் மகேஷ் பாபு. கிருஷ்ணாவே சென்னையில் தான் இருந்தார். கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் அவர் அந்த தெரு பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நீலகண்ட மேஸ்திரி தெருன்னு ஒரு தெரு. அந்த தெருவில் தான் மனோரமா வீடு இருந்துச்சு. மனோரமா வீடு இந்த பக்கம், கிருஷ்ணா வீடு கார்னர்ல இருக்கும் மனோரமா. ஆமா, ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கும். அது பக்கத்துல சிவாஜி கணேசன் வீடு இருக்கும். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சிவகுமார் வீடு இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு சினிமா ஹப்பாக தான் கோடம்பாக்கமே அங்கே தான் இருந்தது. ஆமாம் ஆமாம், மொத்த கோடம்பாக்கமே அங்கே தான் இருந்தது. அப்படி வந்து சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து மனோரமா வச்சு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ மனோரமாவை சில படங்கள் எடுக்க கதை விவாதம் அந்த மாதிரி போகும்போது சும்மா கூட என்னை கூப்பிட்டு போவார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வயசு 12 வயசு அந்த மாதிரி இருக்கும். கூட கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மனோரமா வீட்டுக்கு போயிட்டு வெளியில் வந்து கார் ரோட்டில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு சின்ன பையனா, எனக்கு ஒரு 12 வயசுனா மகேஷ் பாபுக்கு அதிகபட்சம் ஒரு 7 வயசு இருக்கும். கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸோட, ஜாலியாக ரோட்டில் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பார். பார்க்க சக்கச்சவேன்னு இருப்பார், பயங்கர ஃபேரு. ஒரு 7 வயசுல எப்படி இருந்திருப்பாருன்னு பாருங்களேன். இப்பவே அப்படிதான் இருக்காரு. அந்த மாதிரி நான் அப்பவே வந்து மகேஷ் பாபு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மகேஷ் பாபு ஹைதராபாத்தில் போய் செட்டில் ஆகிறாரு. தெலுங்கு படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா 4 வயசு இருக்கும்போது ஒரு படத்தில் நடிக்கிறாரு, நீடா அப்படின்னு ஒரு படம். அந்த படம் சைல்டு ஆர்டிஸ்டாக ஆரம்பித்து அப்புறம் தொடர்ந்து படங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக நிறையா நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா பின்புலம் இருந்ததுனால. அதுக்கப்புறம் ஒரு தெலுங்கில் வந்து ஹீரோவாக கமிட் ஆகி தெலுங்கில் வந்து இன்றைக்கி வந்து நம்பர் 1 ஸ்டாராக சொல்லலாம். நம்ம தமிழ் துறையில விஜய் எப்படி ஒரு ஸ்டாரா இருக்காரோ அதுக்கு ஈக்குவலான ஸ்டார் வந்து மகேஷ் பாபு. தமிழ்ல விஜய்னா தெலுங்குல வந்து மகேஷ் பாபு. நிறைய ஒற்றுமைகள் வேற இருக்கு விஜய்க்கும் மகேஷ் பாபுக்கும். அதாவது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜில் படிச்சிருக்காரு, மகேஷ் பாபுவும் லயோலா காலேஜில் படிச்சிருக்காரு. விஜய் வந்து ஒரு சினிமா பின்புலத்தோட வந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர். மகேஷ் பாபு அப்பா வந்து ஒரு நடிகர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்யுடைய பல படங்கள் மகேஷ் பாபு வாங்கி ரீமேக் பண்ணியிருக்காரு. மகேஷ் பாபுடைய பல படங்கள் விஜய் வாங்கி ரீமேக் பண்ணியிருக்காரு. அந்த கில்லி எல்லாம் பார்த்தோம்ல, அந்த ஒக்குடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபுவோட படங்கள் விஜய் வாங்கி ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ மகேஷ் பாபு ஒரு கார்பெரியர், விஜய் ஒரு கார்பெரியர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் மகேஷ் பாபுக்கும் விஜய்க்கும் இருக்கு. ஸோ இந்த மகேஷ் பாபு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு படம் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்ன படம் சார்? ஸ்பைடர்னு ஒரு படம் நடிச்சாரு ஏஆர் முருகதாஸ். நேரடி தமிழ் படம் அது. ஆமா, நேரடி தமிழ் படத்துல நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா அவர் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்தவரா, அதனால தமிழ் படத்துல நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸ்பைடர்ல நடிச்சாரு, ஆனா அந்த படம் சரியா போல. பட் அதுக்கப்புறமும் இன்னமும் பாத்தீங்கன்னா ஏதாவது நல்ல கதை வந்துச்சுன்னா தமிழ்ல நடிக்கணும் அப்படின்னு மகேஷ் பாபுக்கு ஆசை இருக்கு. விஜய் அரசியலுக்கு போறாரு, இனிமேல் படம் நடிக்கலைங்கிறாரு. ஒருவேளை மகேஷ் பாபு வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சு தமிழில் வந்து ஏதாவது ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விஜய் இடத்துல மகேஷ் பாபு வச்சு பார்க்கலாம் நம்ம. கண்டிப்பாக அதே ஈக்குவல் ஏஜுங்க. விஜய் வந்து 1974 நினைக்கிறேன், மகேஷ் பாபு வந்து 1975. வயசு கூட கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். அந்த மாதிரி மகேஷ் பாபு அப்படின்னு சொன்னால் தெலுங்கு சினிமாவில் இளவரசன், பிரின்ஸ். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேரு புகழ் எல்லாமே அவருக்கு கிடைச்சிருக்கு. மகேஷ் பாபு பத்தி சொல்லணும்னா நான் சொன்னேன்ல, விஜய் மகேஷ் பாபு 2 பேரும் மாறி மாறி அவங்க படங்கள் ரீமேக் வாங்கி நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. துப்பாக்கி படம் அது ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அது ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். அது நல்ல படம், அது கிப்பா இருக்கும், பயங்கர கிப்பா இருக்கும். மறுபடியும் அந்த படத்தை எடுக்கணும்னா கூட எடுக்கிறது கஷ்டம். அந்த அளவுக்கு விஜய் சாருடைய படங்களே நிறைய படங்கள்ல அந்த ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றத இப்போ வரைக்குமே இன்டர்வல் பிளாக்கா வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த படம் பயங்கர. அதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு படத்தை இப்போ எடுக்கணும்னா கூட திருப்பி எடுக்கணும்னா கூட எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான ஸ்கிரீன் பிளே. அது வந்து எப்படின்னா மகேஷ் பாபு பாக்குறாரு துப்பாக்கி படத்தை ரிலீஸ் ஆனப்ப,
பார்த்துட்டு இந்த படத்தில் நம்ம நடிக்கணும், இதே கதையில் நம்ம இதே கேரக்டரில் நடித்து இந்த படத்தை நம்ம தெலுங்கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு விலை கொடுத்து வாங்குறாரு. பெரிய விலை கொடுத்து வாங்குறாரு. துப்பாக்கி படத்தினுடைய ரீமேக் உரிமையை வாங்குறாரு. தமிழ்லேருந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணுறதுக்கான உரிமையை வாங்குறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து துப்பாக்கி படத்தினுடைய தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் கேட்டு போகிறாங்க. அந்த தயாரிப்பாளர்கிட்ட தானுக்கிட்ட போகிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த மாதிரி மகேஷ் பாபு வந்து இந்த படத்தை பார்த்துட்டு, அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டார், ப்ரீவியூலே பார்த்துட்டாரு. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது சூப்பராக இருக்குது சார், இந்த கதையில் நான் நடித்தேன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும், அப்படியே ஆப்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார் சார் ரீமேக் உரிமை அப்படின்னு சொன்னோன்னா இவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதாவது என்னடா அது ஒரு கிட்டத்தட்ட இதை வந்து டப்பிங் ரைட்ஸ் வாங்கினா தெலுங்குலேயே ஒரு 50-55 கோடி ரூபா கலெக்ட் பண்ணும். அவ்வளோ பெரிய கலெக்ஷன் உள்ள படத்தை வந்து இவர் ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது அது ஒரு வியாபாரியா பார்க்கும்போது மிஸ் பண்ணுவாங்கல்ல. அதை அந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிக்க வேண்டிய படம் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. சரி, ஏன் நம்ம மகேஷ் பாபு போய் கேட்டு பார்க்க கூடாது, டப்பிங் ரைட்ஸா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் போய் சேர்ந்து போய் விஜய் இது மகேஷ் பாபுட்ட பார்த்து, தம்பி இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, என்ன சார் எல்லாம் எல்லாரும் ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, துப்பாக்கின்னு ஒரு படம் விஜய் படம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க ரீமேக்கு, அது தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாலே ஒரு 55-60 கோடி ரூபா கலெக்ட் பண்ணும் போல், பெரிய மேசிவ் ஹிட்டு, சுமையாக இருக்குது, விஜய்க்கு வேறு இங்கே பெரிய மார்க்கெட் இருக்குது, நீங்கள் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கனால அதை டப்பிங் வந்து பண்ண முடியல, நீங்கள் இந்த உரிமை நீங்கள் ரீமேக்காக வாங்கி வச்சுருக்க உரிமையை எங்களுக்கு டப்பிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லோரும் பொழைச்சிப்போம், கிட்டத்தட்ட ஒரு 20 குடும்பம் பொழைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு செகண்ட் கூட மகேஷ் பாபு யோசிக்கலாம். நல்லா கேட்டுங்க, அவர் ஆசைப்பட்டு அந்த கேரக்டரில் நடிக்கணும்னு வாங்கினார், அந்த காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கார் ரிலீஸ்க்கு முன்னாடியே. ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா போய் மொத்தமாக கேட்டோன்னே ஒரு செகண்ட் யோசிக்காம, அதனால் என்ன சார், யாராவது வந்து அதாவது எல்லாருக்கும் நன்மை நடக்கும்னா நான் பண்ணி தந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீமேக் ரைட்ஸை வந்து டப்பிங் ரைட்ஸாக மாற்றி உடனே வந்து ஒரு மணி நேரத்தில் ஆஃபீஸில் சொல்லி அக்ரிமெண்ட்டை மாற்றி கொடுத்துட்டு, அது என்ன காசு ஒரு ரீமேக் ரைட்ஸுக்கு கொடுத்தாரோ அதை வந்து மட்டுமே வாங்கிட்டு, லாபம் கூட ப்ராஃபிட்டே இல்லை, அது மட்டும் கொடுங்க சார் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கொடுத்துட்டார். அது துப்பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா டப் பண்ணி தெலுங்குல ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு, கிட்டத்தட்ட 75-80 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுச்சு, அடிச்சு நொறுக்குச்சு, எல்லாருக்கும் லாபம் கிடைச்சிச்சு. அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு சுயநலம் அப்படிங்கிறதை விட பொதுநலம் ஜாஸ்தி மகேஷ் பாபுக்கு. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அவருக்கு இந்த கார் வந்து ரொம்ப ஆசை, நிறைய காரை கலெக்ட் பண்ணியிருப்பேன்னு. நம்ம விஜய் சார் தான் நிறைய பார்த்துருப்போம். அப்படி இவர்கிட்ட என்ன சார் யூனிக்கான கார் கலெக்ஷன்லாம் இருக்குது? இவர்கிட்ட என்ன கலெக்ஷன் இருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு பெரிய பங்களான்னு சொல்லக்கூடாது, அதை அரண்மனைன்னு சொல்லணும். பெரிய அரண்மனைன்னு சொல்கிற அந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் கார் பார்க்கிங் வச்சுருக்காரு. மல்டி லெவல் கார் பார்க்கிங் பொதுவாக நம்ம மால்ஸ்ல, தியேட்டர்ஸ்ல, பெரிய பெரிய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம்ல, இவர் வீட்லயே மல்டி லெவல் கார் பார்க்கிங் வச்சிருக்காரு. அதாவது நம்ம வந்து ஆடி, BMW, பென்ஸ், ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரி கார்ஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லம்பாகினி இதுதான் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் இல்லாம அதாவது ஒரு கார் 10 கோடி, ஒரு கார் 8 கோடி, 7 கோடி, 6 கோடி, 4 கோடி, 8 கோடின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கார் வந்து எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ், அதாவது வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லுவாங்கல்ல. சில கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் போடுவாங்க, 2 கார் போடுவாங்க, அது குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை வாங்குற தகுதியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த காரு. அது ஏன் வந்து 4-5 பேர் கூட நிறுத்திடுவாங்க அப்படின்னா, இவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த காரோடைய அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து பெருசாகும். ஷாருக் கான் அப்படி வந்து கார் வந்து நிறைய வாங்குவார். எக்ஸ்க்ளூசிவான கார் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பாலிவுட்ல ஷாருக் கான். நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கார் பைத்தியம். விஜய் பயங்கரமா கார் கலெக்ஷன்ஸ். ஆரம்பத்தில் அவர் வச்சிருந்த கார் மாருதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பல கார்ஸ் வந்து விஜய் வீட்டில் இருக்கு. அந்த மாதிரி மகேஷ் பாபு வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங், ஏகப்பட்ட வெரைட்டிங்க கார்லயே. எனக்கு தெரிஞ்சு அவர் காருக்கு ஸ்பெண்ட் பண்ண பணமே ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும். வீடுடைய கட்டட வேலை 300 கோடி. எல்லாமே பாத்தீங்கன்னா ரிமோட்டு, வீட்டுக்குள்ள கேட்ல இருந்து கதவுல இருந்து எல்லாம் எவ்ரிதிங் அக்சஸ் இன் ரிமோட். ஒன்று கூட நம்ம வந்து தொட வேண்டாம். கரண்ட்ல போடுறது, வைக்கிறது, ஏசிலேருந்து எல்லாமே ரிமோட்டு, எக்ஸ்க்ளூசிவ். அவர் வீடெல்லாம் வந்து ஒரு வாட்டியை பார்த்தீங்கன்னா அவருடைய வீடை பற்றி அந்த ஹோம் டூர்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து போட்டுருக்காங்க. ஏதோ தெலுங்கு சேனல்ல சுற்றி காமிக்கிறாரு. நீங்கள் அதாவது உல்லாச மாளிகை அப்படி இருக்குது அந்த வீடு, பள்ளிங்கியில் இருக்குது. அது மாதிரிலாம் அதான் சொல்கிறேன்ல, இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ செல்வந்தராக வாழக்கூடியவர். இது மட்டும் இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகராக மட்டும்தான் பல பேருக்கு தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிக்கு இவர் வந்து MD.
சிஇஓ. பல நிறுவனங்கள் வந்து நடக்குது மகேஷ் பாபுக்கு. சினிமா இல்லாத பல தொழில் நிறுவனங்கள், பிசினஸ் வந்து இது மகேஷ் பாபுக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு அப்படின்னா வந்து நம்ம ஹைதராபாத்ல ஒரு மல்டி லெவல் தியேட்டர் ஒன்று இருக்கு, மல்டிபிளெக்ஸ் தியேட்டர். அதாவது வந்து 7 ஸ்கிரீன் இருக்கிற தியேட்டர். எனக்கு தெரிஞ்ச அந்த தியேட்டரோட பேர் வந்து ஏஎம்பின்னு ஒரு தியேட்டரு, பாப்புலரான தியேட்டரு. அதுக்கு இவர் ஒரு பங்குதாரராக இருக்கார். அதாவது 2 பேர் பார்ட்னர்ஸ்னா இவர் ஒரு பார்ட்னர். அந்த மாதிரி மகேஷ் பாபு சொத்தெல்லாம் சொல்லி மாளாது. அதாவது வந்து பண்ணை வீடுகள், அது இது. அதாவது தென்னிந்திய நடிகர்கள்ல வந்து அதிகமாக தானம் பண்ணக்கூடியவர் மகேஷ் பாபு. ஓகே, என்ன மாதிரி சார்? ஏன்னா நீங்க இப்ப சொல்லும் போது சொன்னீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உடனே கொடுத்துட்டாருன்னு. அப்ப இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு. என்ன சார் இவருடைய சொத்து மதிப்பு மட்டும் இப்போ வந்து இன்னும் கூட இருக்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. அது வந்து 2000 கோடி தாண்டி இருக்கும் அப்படின்னா. இப்போ அது சொல்லியே 4-5 வருஷம் ஆச்சு. இப்போ 3000 கோடியை கூட தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அந்த அளவுக்கு வந்து பெரிய செல்வந்தர். ஆனால் ரொம்ப அன்பாக நடந்துப்பார், ரொம்ப திமிரு காமிக்க மாட்டார், எல்லாத்துட்டையுமே பாசமாக இருப்பார். ஒரு சம்பவம் சொல்லணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு ஒரு மேடையில் ஹைதராபாத்தில் வந்து ஏதோ ஒரு விழா ஆடியோவோ ஏதோ ஒரு ரிலீஸ்னு வச்சுங்களேன், ஒரு ரசிகர் நீங்கள் என்ன தான் பவுன்சர்ஸ் வச்சாலும் ஒருத்தன் வந்து அப்படியே தாவி உள்ள வந்து மகேஷ் பாபு கட்டி பிடிக்க வந்துட்டான் ஒரு ரசிகர். உடனே கூட இருந்த பவுன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி இழுத்து அப்படி கூட்டிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா இடுப்புல குத்துறாங்க, இடுப்புல நங்குன்னு குத்தி கூட்டு போறாங்க. இதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாரு மகேஷ் பாபு. பார்த்துட்டு குத்துறாங்கன்னு உடனே வந்து கூப்பிட்டு நிறுத்துங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆசையில தான் வரான். ஒருத்தன் வந்து ஒரு ரசிகன் வந்து ஒரு நடிகனை பார்க்கணும், இவ்வளவு தூரம் தாண்டி வரான்னா அவன் என்ன செய்ய போறான்? ஒரு ஆசை, பாத்திர மாட்டோமான்னு ஒரு ஆசை, வர சொல்லுங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கட்டி பிடிச்சி ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாரு. அந்த ஆள் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டார், கடகடன் கண்ணீர் விட்டு அழுதுட்டார். ஏன்னா அவ்வளோ வந்து வெறி மகேஷ் பாபு மேலே. இப்போ நம்ம விஜய் பார்க்கறதுக்கு எப்படி வந்து தாவுறாங்க, நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணுறாரு, அந்த வாக்கெல்லாம் பண்ணுறாரு, குதிக்கிறாங்கல்ல, இங்கேயும் அங்கேயும் குதிக்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து குதிச்சு வந்த ஒருத்தரை வந்து கட்டி பிடிச்சி அந்த இடத்துலேயே வந்து பவுன்சர்ஸை வார்ன் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அவங்கெல்லாம் நம்ம ஒரு அன்பில் தான் வராங்க, நீங்கள் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு தான் இருக்கீங்க, கூட்டிகிட்டு போகிறது தப்பு கிடையாது, அது வந்து அடிக்கிறது வைக்கிறதெல்லாம் தப்பு, இனிமே எக்காரணம் கொண்டு அப்படி செய்யக்கூடாதுன்னு வார்னிங் பண்ணியிருக்காரு. ஸோ தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னால் தென்னிந்திய நடிகர்களில் 30% வருஷம் அவர் சம்பாதிக்கிற காசு 30% தானம் பண்றாரு. 100% சம்பாதிக்கிறாருன்னா அதுல 30% தானத்துக்கு. ஏற்கனவே அதுல ஒரு 20-30% ஜிஎஸ்டியா போயிடும். அதை தாண்டியும் ஒருத்தர் வந்து இப்படி தானம் தர்மம் பண்றாரு, சாதாரண விஷயம் கிடையாதுங்களே. அது வந்து ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்கு ஹைதராபாத்ல. அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இவரோட தான், ஒரு பங்குதாரரும் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல. அவங்க அப்புறம் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்களோட டைப் பண்ணிட்டு, அதாவது குழந்தைங்க, குறிப்பாக வந்து குழந்தைங்க 6 மாத குழந்தை, 3 மாத குழந்தை, பிறந்த குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஹோல் இருக்கும், ஹார்ட் வால்வ் வீக்காக இருக்கும். இந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கு இருதய நோய் நிறைய இருக்கும், சைல்டு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு 100கணக்கான குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் இலவசமாக பண்ணி கொடுக்குறாரு. வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்கேன்லேருந்து எல்லாமே அந்த ஆப்ரேஷனில் கொண்டு வந்து வச்சிருக்காரு. இலவசத்துக்கு கொடுக்குறாரு எல்லாமே, ₹1 கூட காசு வாங்குறது கிடையாது. அதில் இருக்கிறதே நம்பர் 1 டாக்டர்ஸ், ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் உள்ள டாக்டர்ஸ். சைல்டுக்கு இந்த மாதிரி வந்து ஹார்ட் சர்ஜரிக்கு நிறைய வருஷத்துக்கு கொடுக்குறாரு, ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பரிபாலம் அப்படின்னு ஒரு கிராமம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய சேர்ந்து, இப்போ ஆந்திரா தெலுங்கானான்னு பிரிஞ்சிருச்சுல, அப்படி பார்க்கும்போது அது ஆந்திராவில் இருக்கு. பரிபாலம்னு ஒரு வில்லேஜ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சித்தபுரம்னு ஒரு கிராமம், அது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கு. ஸோ இந்த பரிபாலம் சித்தபுரம் இவங்க எப்படின்னா, இது வந்து இவங்க அம்மா அப்பா பிறந்த ஊர். மகேஷ் பாபு அவரோட அம்மா அப்பா பிறந்த ஊர், அம்மாவும் அப்பாவும் அந்த பூர்வீகம் அப்படிதான். இது பூர்வீக ஊருன்னு சொல்லுவாங்க, கிராமம், நம்ம கிராமம் எங்கெங்க உங்க பூர்வீகம்னு கேட்பாங்க, அந்த மாதிரி இது ஒரு பூர்வீக ஊர் இவங்க 2 பேருக்கும். அதனால இந்த 2 ஊரையுமே தத்தெடுத்துட்டார். வருஷத்துல என்னென்ன அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு உள்ள எல்லா ஸ்பெசிலிட்டிஸு, சாப்பாடு, மருத்துவ செய்திகள், என்னென்னவோ என்ன வேணுனாலும் அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு இவர் தத்தெடுத்து, நிறைய பேர் தத்தெடுக்கிறத அவங்க ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அப்படியே கண்டுக்காமல் போயிடுவாங்க.
அப்புறம் நீங்கள் போய் சார் தத்தெடுக்கிறீங்களேன்னு சொன்னீங்களா அது வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிடுவாங்க, கண்டுக்காத மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இவர் உண்மையாலுமே தத்தெடுத்திருக்காரு. உண்மையாலுமே அந்த 2 ஊருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யறாங்க. தத்தெடுக்கிறதுனா என்னன்னு தெரியல உங்களுக்கு? அந்த ஊரோடைய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறது, எல்லா விஷயங்களுக்கும் செலவு பண்றதா தத்தெடுக்கிறது. டெவலப்மெண்ட் அதுல வர எல்லாமே அந்த ஊர்ல வீடு கட்டி சின்னதா ஒரு வீடு தேவை, ஒரு ஹாஸ்பிட்டல் தேவை, ஒரு பள்ளிக்கூடம் தேவை, என்ன தேவை, பஸ் ஸ்டாண்டு தேவை, என்னன்னாலும் வந்து கவர்மெண்ட் செய்வாங்க. அது இல்லாம இவர் செய்வார் எக்ஸ்க்ளூசிவா. அந்த மாதிரி தத்தெடுத்திருக்காரு 2 கிராமத்தை. இது இல்லாம நிறைய படிப்பு செலவு, அந்த செலவு, இந்த செலவு, ஏகப்பட்ட உதவிகள். அதான் நான் சொல்றேன்ல, தென்னிந்திய நடிகர்கள், அதாவது வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இருக்கு இல்லையா, இந்த தென்னிந்திய நடிகர்கள்லே அதிகமா தானம் பண்ணக்கூடியவர் மகேஷ் பாபு தான். 30% ஒவ்வொரு வருஷம் பண்றார். சரி, இப்ப அவர் நம்ம பார்த்திருக்கோம், அவருக்கு பொண்ணு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள பார்த்திருக்கோம். அவங்க மட்டும் தானே இல்ல வேற யாராவது இருக்காங்களா ஒரு பசங்க? மகேஷ் பாபுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையனே இப்ப தோளுக்கு மேல வளர்ந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் பையன் இருக்கான்ல சஞ்சய், அந்த மாதிரி வந்து அவருமே அந்த ஒரு கேட்டகரியில காலேஜ் படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். 2005 பாத்தீங்கன்னா சம்ரிதா அப்படின்னு ஒரு பாலிவுட் ஸ்டார், அவங்க பெரிய பிரபலமான பாலிவுட் நடிகை, அவங்கள மாடல், அவங்கள வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார். மகேஷ் பாபு கல்யாணம் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணாங்க. அன்னைக்கு இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து ஃபீமேல் ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு எப்படியாவது மனம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி லவ் ட்ரை பண்ணாங்க. அதாவது மகேஷ் பாபு மாதிரி ஒரு சாமிங்கான ஒரு இன்னைக்கும் பாருங்களேன், 50 வயசு 51 வயசு நம்ம நடக்குது அவருக்கு. இன்னமும் பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு பொலைட் ஃபேஸ், எல்லாருக்கும் பார்த்தா சாந்தமான ஒரு முகம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளு. அது யாருக்கு தான் பிடிக்காது? அப்படி ஏகப்பட்ட பேர் வந்து மகேஷ் பாபு வந்து காதலிச்சிருக்காங்க. கிசுகிசுகள் நிறைய மகேஷ் பாபு மேலே இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து அவர் வந்து இந்த ஒரு பாலிவுட் ஸ்டார் சம்ரிதா அப்படிங்கிற ஒரு பாலிவுட் ஸ்டாரை திருமணம் செஞ்சு அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஃபேமிலி லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்னன்னா, மகேஷ் பாபு பொண்டாட்டிக்கு அவ்வளோ வந்து மரியாதை கொடுப்பாராம். பொண்டாட்டி சொன்னா, அந்த எப்படி சொல்றது, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, கிழிக்கிற கோட்டை தாண்ட மாட்டார். இவ்வளோ பெரிய ஸ்டாரு, ஆனா வீட்டுல அவருடைய பவர் எதுவுமே கிடையாது, ஒய்ஃப் சொல்றதுதான். எல்லா ஒய்ஃபுக்கும் இதுதான் ஒரு பெரிய ஆசையாவே இருக்கும், அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்றதை கேட்க. இவ்வளவு பெரிய ஸ்டார் இப்படி இருக்கிறது தான் ஆச்சரியம். கண்டிப்பா இதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாகவும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும், கண்டிப்பா பாக்குற ஆடியன்ஸுக்கும் நீங்க சொன்ன மாதிரி சார் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கும் போது நாமளும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, இப்போ மகேஷ் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில அசத்துறாரு, சூப்பர் ஸ்டார் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க. பட் நம்ம ஒரு கேள்வி வருது சார், தொடர்ந்து வந்து மகேஷ் பாபு அவர்களையும் விஜய் அவர்களையும் வந்து கம்பேர் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டாரு, ஒருவேளை அங்க தெலுங்குல மகேஷ் பாபு அவர்களும் பாலிடிக்ஸ்க்கு வருவாரா? மகேஷ் பாபு பாலிடிக்ஸ் வருவாரான்னா, மகேஷ் பாபு பாலிடிக்ஸ் வரவே மாட்டார். நம்ம அடிச்சு சொல்லலாம். காரணம் என்ன தெரியுமா? மகேஷ் பாபுவோட அப்பா கிருஷ்ணா சாகிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு, நம்ம குடும்பத்திலிருந்து எல்லாருமே அடுத்தடுத்து சினிமால தான் வரணுமே தவிர, நடிகர்களாவோ இயக்குநர்களாவோ சினிமா துறையில பிரபலங்களா வரணுமே தவிர, எந்த காலத்திலையும் வந்து பாலிடிக்ஸ்க்கு போகக்கூடாது, பாலிடிக்ஸ் நமக்கு வேண்டாம், பாலிடிக்ஸ் நமக்கு சுத்தமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலையும் சத்தியம் வாங்கியிருக்காரு மகேஷ் பாபுவோட அப்பா. இதே மாதிரி சத்தியம் இன்னொரு பிரபல நடிகர் கர்நாடகாவில் வாங்கியிருக்கார், அவர் ராஜ்குமார். ராஜ்குமார் வந்து சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார், இன்னொரு அவருடைய அண்ணன் இருக்கார் ராகவேந்திரா ராஜ்குமார், அவங்களோட வாரிசு எல்லாம் கூப்பிட்டு மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு, நம்ம குடும்பத்திலேருந்து யாருமே எந்த காலத்துலையுமே பாலிடிக்ஸ் போகக்கூடாதுன்னு அவரும் சத்தியம் வாங்கியிருக்காரு. அது என்ன காரணம்னு தெரியல. அதாவது வந்து ராஜ்குமார்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பவர் சென்டரா இருந்தவர். சிவராஜ்குமார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே பெரிய செல்வாக்குள்ள குடும்பம். கண்டிப்பா அவங்கள பத்தி பேசும்போது எல்லாரும் தான தர்மம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். அவங்களும் இதே தான தர்மம் தான், அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே தான தர்மம் தான். சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார் சொல்லி பேசும்போது இதே மாதிரி மகேஷ் பாபு வீட்டில் எப்படி தான தர்மம் பண்றாங்களோ அதே மாதிரி தான தர்மம் அவங்களும் பண்றாங்க. இங்கே தெலுங்குல இவர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, ஆனா வந்து பாலிடிக்ஸ் வரக்கூடாதுன்னு அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்கே கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், அவங்க அப்பாவுக்கு வந்து புனித் ராஜ்குமார், அப்புறம் சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார் இறந்துட்டாரு, சிவராஜ்குமார் எல்லாருமே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுமே யாருமே பாலிடிக்ஸ் வரல பார்த்தீங்களா? கண்டிப்பா. அதான் சில பேர் என்ன காரணம்னு தெரியல, அந்த மாதிரி வந்து மகேஷ் பாபு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்பாவுக்கு, பாலிடிக்ஸ்க்கு வர மாட்டார், சினிமா மட்டும்தான் நடிப்பார். சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய பெரிய உயரத்தை அடிப்பார். இப்போ வாரணாசி வந்து நடிக்க போகிறாரு. வாரணாசிலாம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக, குளோபல் ஹிட். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் கிரஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராஷ்மிகா மந்தனா, அந்த மாதிரி குளோபல் ஸ்டாராக வந்து மகேஷ் பாபு வருவார் இந்த வாரணாசிலாம் வந்ததுக்கப்புறம்.
பாலிடிக்ஸ் வர மாட்டார் சார். இப்போ அவரை பற்றி பேசின எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து ஒரு மனுஷன் எப்படி இருக்கான்? கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய இடத்துலேருந்தே ஒரு மனுஷன் இவ்வளோ நேர்மையாகவும் நியாயமாகவும் நிறைய தானம் தர்மம்லாம் பண்ணி அவங்க ஒய்ஃப் சொல்கிறதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு பண்ண சத்தியத்தை இப்போ வரைக்கும் காப்பாற்றுறாருன்னும் போது இப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளும் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கன்றதுல சந்தேகம் இல்லை சார். அதான் நீங்கள் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற வியூவர்ஸுக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.